Hi students, this is Alex here. இந்த வீடியோல சாய்ஸ் ஃபில்லிங் டிப்ஸ் 2 பார்க்க போறோம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையில்லாத சில சாய்ஸஸையும் வந்து அதில் சம்டைம் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒன்ஸ் அந்த காலேஜ் அலாட்மெண்ட் வரும்போது சப்போஸ் அவங்க எடுத்த சாய்ஸஸ்ல அவங்க விருப்பம் இல்லாத சாய்ஸையும் இன்க்ளூட் பண்ணி வச்சிருந்து அது வந்து அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சாய்ஸ் வந்து நமக்கு தேவையே இல்லையே, நம்ம சும்மா தானே வச்சோம், இப்போ அலர்ட் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்றது, அப்போ வந்து ஒருவேளை அப்போர்ட் கொடுக்கலாமா, இல்லை நம்ம அடுத்த ரவுண்ட் போலாமா, இல்லாட்டி நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா போலாமா, இதை கேன்சல் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டால போலாமா, இது மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் இது மாதிரியும் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஜஷன்ஸ் கேட்டதை நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்லயே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்றதே வந்து நம்மளோட விருப்பத்தை கொடுக்கறது தானே தவிர நம்ம விருப்பம் இல்லாததை என்னைக்குமே வைக்கவே கூடாது. அது சில ஸ்டூடெண்ட் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க நிறைய சாய்ஸஸ் கொடுக்கும்போது என்ன பண்றாங்க, சரி சும்மா இதையே நம்ம சேர்த்துடலாம் அப்படின்னு சில காலேஜ் வந்து நல்ல காலேஜ்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனா வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். பட் அங்க போய் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விருப்பமும் இருக்காது, அது போறதுக்கு அவங்க ரெடியாகவும் இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து அதை கொடுத்து வச்சிடுறாங்க. அண்ட் சில காலேஜஸ் வந்து என் ஃப்ரெண்டு சேர்றான் அதனால நானும் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க. பட் ஆனா அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அது விருப்பம் இல்லாம நீங்க போட்டு அது அலோகேட் ஆயிடுச்சுன்னா அது வந்து கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால நீங்க வந்து ஒன்ஸ் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒருவேளை இந்த காலேஜ் கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பரவாயில்ல இது கிடைச்சா எனக்கு அங்க ஓகே அப்படின்னா அதை வந்து சாய்ஸ்ல வச்சுக்கோங்க. ஒருவேளை கிடைச்சா ஐயோ இது வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதை வந்து சாய்ஸ் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருங்க. ஸோ சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம விருப்பத்தை கரெக்டா எது தேவையோ அது மட்டும் தான் கொடுக்கணும். அண்ட் சில காலேஜஸ் அண்ட் கோர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணும்போது நம்ம அவாய்டும் பண்ணுவோம். அது வந்து நமக்கு சூட்டபிளா இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கு, பட் நமக்கு வந்து அது முடியாது அப்படின்னும் போது அதை வைக்காதீங்க. இவ்வளவு கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்ப நீங்க ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பே பண்றதுக்கு நீங்க ரெடி ஆகணும். முடியாத பட்சத்துல அகைன் அது மறுபடியும் ப்ராப்ளம் ஆகும். சப்போஸ் சில காலேஜ் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அண்ட் அது நம்ம போயிட்டு வர்றது கஷ்டமா இருக்கும். அண்ட் சில காலத்துல வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட் போறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அது இவங்க நல்ல காலேஜஸா இருந்தாலுமே நமக்கு எது வேணும், நமக்கு எது பாசிபிள் அப்படின்ற ஒரு லிமிட்டுக்குள்ளதான் வந்து அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர் இருக்கு. சில காலேஜஸ் ரொம்ப கிட்டே இருக்கும், ஆனா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே இருக்காது. அதோட பெட்டர் காலேஜஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அது பெட்டரா ஆப்ஷனா நமக்கு தோணும். அப்போ நம்ம நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி சில காலேஜஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க ஃபில்டர் பண்ணணும். நீங்க ஃபில்டர் பண்ணாம அதையும் சேர்த்து இதுல வச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும், நம்ம போறதுக்கு ரெடியா, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நமக்கு பாசிபிளா அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கு, எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னா நீங்க அந்த சாய்ஸ்ல வச்சுக்கோங்க. அதர்வைஸ் அதை தேவையில்லாம வச்சுட்டு அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஸோ முதல்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆன் த ஹோல் நமக்கு தேவையானது விருப்பமானது மட்டும்தான் சாய்ஸ்ல வைக்கணும். சும்மா வச்சேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு காலேஜ் அண்ட் கோர்ஸை வந்து லிஸ்ட்ல வைக்காதீங்க. அது வந்து அகெயின் ஃபியூச்சர்ல ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். ஸோ நீங்க சாய்ஸ் லிஸ்ட்டை கண்டிப்பா ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணும்போது நீங்க இது ஓகேவான்னு அப்படி பார்த்து வைங்க. ஓகே இல்லைன்னா நீங்க அதை ரிமூவ் பண்ணிடுங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.